நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாய்ஸில் உள்ள நாய்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், Audacity. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எப்படி நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதலாவது முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பேசாமல் சும்மா நார்மலாக அப்படியே விட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் உங்களோட பக்கத்தில் உள்ள நாய்ஸ் எல்லாம் அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் குறிப்பிட்டு நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட ஃபுல் வாய்ஸில் உள்ள நாய்ஸையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபைல் வந்து ஆடியோ ஃபைல் வந்து இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 செகண்ட் வந்து எதுவுமே பேசாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம Audacityக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இங்கே உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த ஆடியோ ஃபைலை வந்து இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபைல் போயிட்டு இம்போர்ட் போய்க்கோங்க. இம்போர்ட்டில் போயிட்டு ஆடியோக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது அந்த ஃபைல் வந்து அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அது லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலாவது 5 செகண்ட்ஸ் அப்படின்னா முதல் 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே பேசலை. ஸோ நான் சும்மா அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நான் எதுவுமே பேசாட்டியும் சின்ன நாய்ஸ் ஒன்று இங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அது உங்களுக்கு நல்லா விளங்கும். ஸோ திரும்பவும் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் இங்கே எதுவுமே பேசுகிறனாலும் இங்கே ஒரு நாய்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த நாய்ஸை தான் நம்ம இப்போ ஃபுல் ஆடியோவில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூழலில் உள்ள நாய்ஸ் வந்து இதே நாய்ஸ் தான் நம்மளோட ஆடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஆடியோவில் உள்ள ஃபுல்லாக உள்ள நாய்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த 5 செகண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்டில் போய்ட்டு நாய்ஸ் ரிடக்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த குறிப்பிட்ட நாய்ஸ் மட்டும் அங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அந்த குறிப்பிட்ட நாய்ஸை வந்து நம்ம இந்த ஆடியோ ஃபுல்லாகவுமே ரிமூவ் பண்ணணும். இந்த ஆடியோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு Ctrl+A ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். திரும்பவும் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்டில் போய்ட்டு ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாய்ஸ் வந்து உங்களோட ஆடியோ ஃபுல்லாக இருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அறவே நாய்ஸ் இல்லை. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ஒரு ஆடியோ ஃபைல்லேருந்து நீங்கள் உங்களோட சூழலோட நாய்ஸை ரிமூவ் பண்ணுறது இப்படி தான். ஸோ இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆடியோவில் உள்ள நாய்ஸை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.